உலக புகழ்பெற்ற சமையல் சண்முகம். எந்தெந்த மாதிரி கோவமா இருந்தோம்னா அந்த ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் இருப்பேன். எனக்கு கோவம் வருதுங்க. கோவம்னா உச்சிக்கு ஏறுது. ஏன்னா கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க கடுப்பு ஏத்துற மாதிரியே பேசுறீங்க. இவெல்லாம் எங்கேயா ரெஃபர் பண்ண? ஸ்வீட் காரம் காஃபி ஸ்வீட் காரம் காஃபி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உலக புகழ்பெற்ற சமையல்காரங்க உங்களை தான் சந்திக்க போறோம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேரு? சண்முகம். ஐயா பேரு சண்முகம். சமையல் சண்முகம். சமையல் சண்முகம். உலக புகழ்பெற்ற சமையல் சண்முகம். அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. ஓகே, ஐயா நகைச்சுவையா இருக்காரு. உலக புகழ்பெற்ற சமையல் சண்முகம். ஓகே ஐயா, நீங்க எந்த மாதிரி சமையல்லாம் சமைப்பீங்க? எல்லா மாதிரியான சமையலும் சமைப்பேன். எல்லா மாதிரி, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லா மாதிரியும் எல்லாம். ஓகே, என்னென்ன வெரைட்டியா பண்ணுவீங்க? எல்லா வெரைட்டியும் செய்வேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இல்லைங்க, நீங்க எந்தெந்த மாதிரி? நான் சில டயத்துல பாத்தீங்கன்னா கோவமா இருந்தேன்னா அந்த ஒரு மூடுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் இருப்பேன். சந்தோஷமா இருந்தா கொஞ்சம் ஜாலியா செய்வேன். யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? இல்லைங்க, ஒரு நிமிஷம் கேமரா பண்ணுங்க. ஐயா, அதாவது மாதிரி மீன்ஸ் இப்போ வெரைட்டினா சாம்பார் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி சொல்லுங்க. ஓகே, ஆன் பண்ணிங்க. ஓகே ரோலிங். ஐயா ஐயா, இப்போ நீங்க என்னென்ன வெரைட்டிலலாம் சமையல் பண்ணுவீங்க? சாம்பார் சாதம், புளி சாதம், அப்புறம் எதை சொன்னீங்க? ஐயோ மீண்டும் மீண்டுமா? இந்த மாதிரியான சமையல்லாம் செய்வேன். ஓகேங்க, அப்படி கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது. நான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு, நான் வைக்கிறது எப்போதுமே நல்லா இருக்கு. நீங்க வேற நல்லா இருக்கு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்டே. ஐயா சரி ஓகே, அதை விடுங்க. எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போய் சமையல் பண்ணிருக்கீங்க? நான் நிறைய நாட்டுக்கு போயிருக்கிறேன். பாத்தீங்கன்னா இங்க ஒரத்த நாடு, அங்க ராம்நாடு, கோயம்பேடு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அதெல்லாம் கேட்கலங்க. நாடுனா கண்ட்ரிங்க, அதாவது வெளிநாடு. அதெல்லாம் விட்டு தொலைங்க. என்னென்ன ஸ்வீட்லாம் பண்ணுவீங்க? நான் இப்ப ஸ்வீட்லாம் பண்றது இல்லைங்க. ஸ்வீட்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். இல்லைங்க, இப்போ சரி முன்னாடி பண்ணிருப்பீங்களா? என்னென்ன ஸ்வீட்லாம் பண்ணுவீங்க? இல்ல, அது வந்து பார்த்தா ஸ்வீட்டு சுகர் வேற பேஷண்ட், அதனால சுகர் வருது நிறைய, அதனால அதுக்காகவே பண்றது கிடையாது. நம்ம சாப்பாட்டுல நோய் நொடி இல்லாம இருக்கணும். இல்லைங்க சரி ஓகே, நீங்க வித்தியாசமா ஆளுங்க. எனக்கு கோவம் வருதுங்க. கோவம்னா உச்சிக்கு ஏறுது. நீங்க பேசுறது மிளகு ரசம் ஒண்ணு நான் உங்களுக்கு வச்சு கொடுக்குறேன், கோவத்தை தணிக்கும். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. இப்ப என்னன்னா, சரிங்க அதை விடுங்க. நீங்க வந்து மத்தவங்க சுகர் பேசுங்க. ஓகே, ஒரு பந்தியில உட்காரவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஸ்வீட்டு வச்சுதான் ஆகணும். இன்னும் ஒரு கேள்விங்க, பந்தியில வைக்கிறோம், பந்தியில வைக்கிறோம், நம்ம கேசரி அல்வாலாம் வைக்கிறோம், அதுல முந்திரியை மட்டும் தின்னுட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிடறாங்க. பாக்குறதுக்கு மன கஷ்டமா இருக்கு. அதுல இருந்து ஸ்வீட்டு நிப்பாட்டிட்டு பண்றதே இல்லை. என்னதான் சரி ஓகே, ஏன்னா எனக்கு கடுப்பாகுது. அதனால நம்ம ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்க சமைக்கிறதுலயே எதை கஷ்டமா நினைப்பீங்க? ஓ, இதை சமைச்சா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க? நான் சமைச்சிடுவேங்க. அதை சமைச்சிட்டு அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க கடுப்பு ஏத்துற மாதிரியே பேசுறீங்க. நானும் ஒரு சேனல்ல இருந்து வந்திருக்கேன், நேயர்கள் பார்ப்பாங்க. அதெல்லாம் சரிங்க. கடைசியா ஒரு கொஸ்டின், நீங்க எப்படி சமைப்பீங்க? சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவேன். வந்துட்டா பாரு. இவெல்லாம் எங்கேயா ரெஃபர் பண்ண? போயா மைக்க கொடுத்து போயா. சமையல் பாத்திரம் தேய்க்கலாம். ஆஃப் பண்ணுங்க. நீங்க முதல்ல கடுப்பா இருக்கு. என்ன ஆகும்? ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்தா எப்படி பேசணும்னு தெரியுதா உனக்கு? மைக்கோட ரேட்டு தெரியுமாயா? இதெல்லாம் பஞ்சு விளக்கு பாத்திரம் விளக்கு எடுத்துட்டு போறேங்கிற போய் சொல்ல கடுப்பு. ஆஃப் பண்ணுங்க.